அவங்களுக்கு டீச்சர் அம்மாவுக்கு அவங்களுடைய கிளாஸ் எடுக்கிறேன். இருமை வகைத்திரின் தீன்றாற் பூண்டார் பெருமை பெருங்குறளுங்குள்ளது. பிறப்பு வீடு என்பவன போல் இரண்டாக உள்ளவர்களின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தின் மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. ஓகேங்களா? பிறப்பு வீடு என்பன போல் இரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. இது நமக்கு சுத்தமா புரியலாத மாதிரிதான் இருக்கு. நம்ம கலைஞர் ஐயா வந்து கரெக்டா சொல்லுவாரு. அவ்வளவுதான் நம்ம பார்ப்போம். நன்மை எது தீமை எது என்பதை ஆராய்ந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாக ஆவார்கள். ஓகேங்களா? அடுத்து சாலமன் ஐயா பாவோட உரைய சொல்றோம். இன்மையின் துன்பத்தையும் மறுமையில் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகளை அறுத்து எறியும் அறத்தை செய்தவரின் பெருமையை உலகத்தில் உயர்ந்ததாக விளங்குகிறது. இதுல கருணாநிதி ஐயா சொன்னது ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நன்மை எது, நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு